தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவத்தோட வீடியோ இன்னைக்கு பூரா வைரலா போயிட்டு இருக்கு. நோயாளிகளை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுதே இந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யற ஒரு செவிலியர். ரீசெண்டா அந்த ஒரு மருத்துவமனையில மட்டுமே நிறைய குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. என்னன்னா, அங்க வேலை செய்யற செவிலியர்கள் நோயாளிகளை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, ரொம்ப துச்சமா நினைச்சு பேசுறாங்க அப்படின்னு இங்க பொதுமக்களே ரொம்ப அதிருப்தியில இருக்கும்போது, கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த செவிலியர் ஆர் ரஞ்சிதா இருக்குல்ல, அந்த தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை பில்டிங்ல நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்கி சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்கள அந்த நோயாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குளுக்கோஸ் ஏத்துற டயத்துக்கு அங்க போய் அவங்களோட படுக்கைக்கு போய் குளுக்கோஸை ஏத்தி மாத்தி விடாம நோயாளிகளை வீல் சேர்ல குடும்பத்தோட தள்ளிட்டு வர சொல்லி அங்க வச்சு குளுக்கோஸை வந்து ஏத்தி அந்த பாட்டில கையில கொடுத்து வசதி புடிச்சிட்டு அப்படியே போங்க படுக்க வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது இதுல ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒழுங்கா குளுக்கோஸ் ஏத்தலன்னு போய் சொன்னதுக்கு உங்களுக்கு நான் குளுக்கோஸ் போட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த லேடி மேல விசாரணை நடத்துங்க, நடவடிக்கை எடுங்க அப்படி. நோயாளிகளை மதிக்காம ரொம்ப துச்சமா பேசினதுக்காண்டி இந்த ஆர் ரஞ்சிதான்ற செவிலியரை வந்து வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கிற மத்த செவிலியர்கள் மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு நியூஸ் இதுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வேலை போயிரும் அப்படின்ற மாதிரி. அதாவது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவமனையில், அதாவது அரசு மருத்துவமனையில் நடக்குது. அங்க வேலை பார்க்கிறவங்க நோயாளிகளை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கிறது. ஆஸ்பத்திரியே நம்ம தான், நம்மள மீறி எதுவுமே நடக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு கர்வத்தோட பேசுவாங்க. வேலை பார்க்கிற எல்லாரையுமே சொல்லல, ஒரு கூட்டம் அப்படித்தான் இருக்கு. பொதுவா அந்த அரசு மருத்துவமனையில் சில பேர் கோவப்படுறது வந்து நியாயமா கோவப்படும். ஏன்னா மக்கள் அவசரமா வரும்போது அந்த பதட்டத்தில் அவங்க சொல்றதை கேட்காம வந்துட்டு கத்திக்கிட்டு அங்க உள்ள போய்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திட்டுவாங்க, ஏமா நாங்க சொல்றோம்ல வெளியே போங்க அப்படின்னு. அது வேற கேட்டகரி. ஆனா ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்னா, எனி டைம் கடுகடுனே இருக்கும், என்னமோ அவங்களோட ராஜ்யம் மாதிரி. இந்த லேடி மாதிரி ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும்